ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கான் சிட்டி இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கான் சிட்டி திரைப்படத்துடைய கதை என்ன சுருக்கமாகவே சொல்கிறாங்க. தனது மகனை பள்ளிக்கூடத்துலேருந்து கூப்பிட்டு வர போகும்போது தன் மகனை வேறு யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் சொல்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கள் தன் மகனை காணோம், யார் கூட்டிகிட்டு போயிருப்பான்ட்டு அந்த ஸ்கூலோட சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. அவர் யார், இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்கேம், அதாவது நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க, குயிக் மணி ஸ்கேம், இந்த ஆன்லைன் மாஃபியா, இந்த போலியான விஷயங்களை சித்தரிச்சுட்டு ஸ்கேம் பண்ணுறது, மக்களை நம்ப வச்சு ஏமாந்துறது, இந்த மாதிரி பலவிதமான ஸ்கேம்களை நம்ம படமாக பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த திரைப்படம் ஒரு புதுவிதமான இல்லாஜிக்கல் ஸ்கேம் மூவி தான் இந்த கான் சிட்டி. சரி, கான் சிட்டியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். பலவிதமான ஸ்கேம் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கே தெரியும், சதுரங்க வேட்டை படத்தில் எந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணி ஒரு படத்தை ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனவங்களுக்கு தெரியும். லக்கி பாஸ்கர் படத்தில் எந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணி அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கான் சிட்டி படத்தில் அர்ஜுன் தாஸை உள்ளே புகுத்து அவருக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை டெவலப் பண்ணி அவர் மூலமாக எந்த விதமான ஸ்க்ரீன் ப்ளேவை நம்ம மணி ஸ்கேமை வச்சு ஸ்க்ரீன் ப்ளேவை ரெடி பண்ணி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விதத்தில் டைரக்டர் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா படங்கள் லாஜிக் மீறல்கள் நிறைய இருந்தால் கூட உங்களை ஒரு 2.25 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் உங்களை ரசிக்க வைக்கிறார் பார்த்தீங்களா, அது ஒரு டைரக்டரோட டேலண்ட் சார். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் இது இதோ சின்ன குழந்தைங்க கேம் விளாட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காரு சார் படத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னால் கூட, பட் உங்களை உட்காந்து ஆடியன்ஸை ரசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் கொடுக்க முடியும், ஒரு டைரக்டரால் உங்களை உட்கார வச்சு அதை ரசிக்க வைக்க முடியும் அந்த காட்சி அமைப்புகளை அப்படின்னு ஒரு டைரக்டரால் நிரூபித்தாலுமே அந்த படம் முக்கால்வாசி சக்ஸஸ் தான் அந்த படத்தில். ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேட்டகரி தான். நீங்கள் நம்பலனாலும் சரி இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் சரி. பட் இந்த திரைப்படத்தை ஒரு 2.5 மணி நேரம் அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்க முடியல கூட, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் கேட்டகரியோடைய ஆடியன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் விஷயங்களை வச்சுருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த படத்தில் நான் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தது பார்த்திங்கன்னா, விடிவி கணேஷ் ஒரு இபி ஆஃபீஸில் மணி கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அர்ஜுன் தாஸாக இருக்கட்டும், விடிவி கணேஷாக இருக்கட்டும். அதில் விடிவி கணேஷ் பண்ணுற காமெடிகள் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம், மேஜர் ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் அர்ஜுன் தாஸ் கிட்டே சொல்லிவிட்டு, சார் கொஞ்சம் பார்த்துங்க, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சொல்லி போயிட்டு வந்துடுறேன் சார், கொஞ்சம் பார்த்துங்க, என் ஒய்ஃபு ஜுவல்லரி ஷாப்பில் வெயிட் பண்ணுறாங்க, போயிட்டு வந்துடுறேன் சார், கொஞ்சம் பார்த்துங்க, என் ஒய்ஃபு நீ சினிமாவுக்கு கூப்பிட்டா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த விதங்கள்லாம் இருக்கட்டுமே, அதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படியாகவே எடுத்திருக்காரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிவுக்கரசி, யோகி பாபு இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தால் கூட பட் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சிரிப்பு கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்ல தோணுது. ஸோ அந்த இது சொல்லுவாங்கள்ல, சார் ஓல்ட் இஸ் கோல்டு சார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வடிவுக்கரசி அவர்களுடைய நடிப்பு உண்மையிலேயே இந்த படத்தில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த படத்தில் மெயின் லீடுனா அவரை பேஸ் பண்ணி தான் படமே நகருது. எப்படி லக்கி பாஸ்கரில் துல்கர் சல்மான் அவர்களுடைய அந்த மெயினான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு அந்த படம் நகருமோ, அதே மாதிரி இந்த திரைப்படத்தை அர்ஜுன் தாஸை வச்சு தான் மையமாக வச்சு தான் அந்த படமே ஸ்க்ரீன் வருது. பலவிதமான ஸ்கேம்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறோமா, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்தாலும் அந்த அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கார். ஹீரோயின் அண்ணாபென் இவங்க பெரிதளவில் இவங்க ரோல் படத்தில் இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ஹீரோயின் கேரக்டர்ப்பா அப்படின்னு இல்லைன்னா கூட, ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம், அவங்க சொல்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம நண்பர் பரத்வாஜ் ரங்கன் கூட ஒரு சீனை ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவர் வீட்டில் உட்காந்து ஒரு சீன் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த சீன் நல்லாவே அவங்க டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த கேன்வாஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ அவங்களுடைய கதாபாத்திரத்தை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இதில் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா சார், இந்த படத்தில் பாட்டே கிடையாது சார். படம் முடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு இல்லை, நல்ல வேலை பாட்டை கிட்ட போட்டு சாவச்சிடாதீங்க பாருங்களே அப்படின்னு ஏங்க வைக்கிற மக்களுக்கு நடுவில், சார் நான் பாட்டே கொடுக்க மாட்டேன் சார், பாடமே 2.5 மணி நேரம் ஓடும் சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி
கொடுத்த இதில் உண்மையாக அந்த டேரக்டர் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னு வச்சுக்கலாம், நடுநடுவில் பாட்டை புகுத்துவாங்க, லவ் சாங்கை புகுத்துவாங்க, சென்டிமெண்ட் சாங்கை புகுத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாட்டு ஏண்டா வருதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லட்சத்தில் போயிட்டு இருக்கு சினிமா, அது வேறு விஷயம், அது உள்ள விட்டுருங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சாங்கே இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணும். சார் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட, என்ன சார் படத்தில் நெகட்டிவே இல்லையா, பாசிட்டிவாகவே சொல்லிட்டு நிச்சயமாக சார் எந்த அளவுக்கு ஒரு படத்தில் பாசிட்டிவ் இருக்குமோ அதேமாதிரி படத்தில் நெகட்டிவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சத்தியமாக இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது. நிஜமாக சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சார் இதெல்லாம் ஓவரான மணி, அதாவது சார் மணி ஸ்கேம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கனவுக்கே எட்டாத ஒரு மணி ஸ்கேமாக இருக்கே சார், கனவுக்கே எட்டாத காட்சிகளாக இருக்கே சார், கனவுக்கே எட்டாத நடைமுறையிலே இல்லாதது, அதாவது நடைமுறையே படுத்த முடியாத விஷயமா இருக்கே சார் அப்படின்ற மாதிரி விதத்திலாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சினிமாத்தனமாக தான் இருக்குது. ஒரு சினிமா என்பது வந்து நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து கமர்ஷியல் படம் எடுத்துட்டிங்கன்னா டோன்ட் கேர், 4 ஃபைட்டு, 4 குத்து சாங்கு, 4 காமெடி போட்டு ஒரு சின்னதாக ஒரு கதையை வச்சு ஒரு படத்தை நகர்த்தி பண்ணால் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு மணி ஸ்கேமை பற்றி படம் எடுக்கிறீங்க, ஒரு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது என்ன தோணும்னா, அதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நுணுக்கமாக வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதை மாதிரி விஷயங்களை கையாண்டால் தான் இந்த மாதிரி மணி ஸ்கேமை பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் ப்ளேயில் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு நிச்சயமாக இவங்க ரிசர்ச் பண்ண மாதிரிலாம் தெரில. ஏதோ வந்து இப்போ சார் 2.5 மணி நேரம் நீ இதை பண்ணுவோம் அதை பண்ணுங்கள், உங்கள் ஓடுவீங்க அங்கே ஓடுவீங்க, யாராக இருந்தாலும் டக்கு டக்கு சைன் வாங்குவீங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் டக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து முதல்ல யாருமே இதே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போய் மீட் பண்ணலாம், டேரெக்டாக போய் பேசலாம், ஃபோன் ரெக்கார்டை மாற்றலாம், இதை மாற்றலாம், அதை மாற்றலாம், நீங்களே சைன் பண்ணலாம், ஒரு நியூஸ் ஈஸியாக பப்ளிஷ் பண்ணலாம் ஒரு சேனலில் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்பக சார். சினிமா ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சார் சினிமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் எழுது. சார் எதோ எப்படியோ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்கள்ல சார், அதாவது ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்ம இட்லி பிடிக்குமா, ஆமாம் சார் இட்லி தான் பிடிக்கும், ஒருத்தர் பூரி பிடிக்கும், ஒருத்தர் தோசை பிடிக்கும், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி என்ன புதுசாக ஒரு சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளேவை. எதுவுமே ஏதாவது சினிமாவில் நீங்கள் ஒரு காட்சி அமைக்கல் வைக்கிறீங்கன்னா அது நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும், பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் உள் வாங்கணும், அந்த காட்சியை உள்வாங்கினா தான் அந்த காட்சி சக்ஸஸ். இங்கே வந்து மணி ஸ்கேம் பற்றி, மணி லாண்ட்ரிங், மணி ஸ்கேமிங் வந்து பல திரைப்படங்கள் வந்துருக்கு. நீங்கள் இந்த பல திரைப்படங்கள் வந்தால் கூட ஒரு சில படங்கள் மட்டும்தான் வெற்றியடையும். என்ன காரணம்னா அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்திய விதம் தான் அந்த படத்தை வெற்றி படமாக்கும். பல படங்கள் உதாரணம் சொல்லலாம், மணி ஸ்கேம், மங்காத்தா, லக்கி பாஸ்கர், பல படங்கள் இருக்குது இந்த மாதிரி. இதேமாதிரி தோல்வி அடைந்த மணி ஸ்கேம் படங்கள் நிறைய இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஸ்மக்லிங்கு, மணி ஸ்கேம், இந்த மாதிரி படங்கள் தோல்வி அடைந்த படங்களும் இருக்குது, வெற்றி அடைந்த படங்களும் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட அந்த ரசிப்புத்தன்மையும் அந்த நம்பகத்தன்மையும் நீங்கள் ஏற்படுத்தணும். காட்சி அமைப்புகள் மூலமாக அது ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த படங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்துதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஆடியன்ஸ் மத்தியில் ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சில இப்போ நிறைய படங்கள் பார்த்து பழகினவங்களுக்கு என்ன சார் இது, இந்த படத்தை அப்படியே உல்ட்டா பண்ணி ஏற்ற மாதிரி இருக்குமே சார் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி நிச்சயமாக எழும். இப்போ இல்லவே இல்லை. இப்போ என்னை பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து லக்கி பாஸ்கருடைய இன்னும் ஒரு ஸ்டைல் வெர்ஷன் தான் தோணுமே தவிர இது வந்து சூப்பராக ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மணி ஸ்கேம் த்ரில்லர் படம் சார் அப்படின்னு சொல்ல நிச்சயமாக சொல்ல தோணாது. என்னை பற்றி கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். பட் இப்போ இன்னும் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் உதாரணம் சொல்கிறேன், ஜென்சி கிட்ஸ்கிட்டலாம் போய்ட்டு கேட்டு போகலாம், சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே சார், ஆஹா சார் வேறு லெவல் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா ஏன்னா அவங்கள பல படங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மை சொல்லப்போனால் பார்த்துருக்க மாட்டாங்க, பல படங்களை வந்து ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, பல படங்களை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது சார் ஒன்றும் இல்லை சார், சினிமாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒரு 6-7 நாட்டு தான் சார். அதே தான் நீங்கள் திரும்ப உல்ட்டா பண்ணி எடுக்கணும். பட் உல்ட்டா பண்ணி எடுத்தால் கூட நீ ஸ்க்ரீன் ப்ளே எப்படி கொடுக்குற, மக்கள்கிட்ட எப்படி அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்துகிற ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக அப்படின்றது தான் முக்கியமான ஹைலைட்டே. சார் இங்கே பல குடும்ப படங்கள் வந்துருக்கு சார், எல்லா குடும்பத்துலேயும் இருக்க சண்டை சச்சது, ஆனால் நீங்கள் அதில் கொடுத்த விதம் எப்படி இருக்கும். பல ஆக்ஷன் படங்கள் வந்துருக்கு சார், எல்லா ஆக்ஷன்லேயும் ஒரே சார் வில்லனை பழி வாங்குவார், இது வாங்க இதே சார். ஆனால் எல்லோரும் எப்படி ஏற்படுத்துவாங்க, அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் பல த்ரில்லர் படம் வந்துருக்கு சார், பல கோஸ்ட் படம் வந்துருக்கு சார், பல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்துருக்கு சார். எவ்வளோ இதுவாக இருந்தாலும் பட் உங்களை வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து உங்கள் அந்த படத்துக்கு உள்ளவே போய்ட்டு உங்களை உட்கார வச்சாதான் அந்த படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கான் சிட்டி திரைப்படம் ஓரளவுக்கு
பூர்த்தி செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மொட்டையாக வந்து சுத்தமாக வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சுருக்கு. குறிப்பாக வந்து எனக்கு நான் விடிவி கணேஷோடைய விஷயங்களை நான் ரொம்ப ரசித்தேன் சார். அதுமாதிரி அர்ஜுன் தாஸோடைய நடிப்பும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டைலான ஒரு ஹீரோவாக, ஒரு எலைட்டான ஒரு நல்ல ரிச் லுக்கில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணுற ஸ்கேம் மூலமா பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து செயற்கைத்தனமாக இருந்தால் கூட அந்த அவருடைய ஆக்டிங்கில் அதுக்கு ஆப்டாக பொருந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதில் எந்த விதமாக தப்பும் இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த கான் சிட்டி பாதி சிட்டி தான் தாண்டியிருக்காங்க, மீதி சிட்டியை தாண்டலை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.